வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் மேகலா பேசுகிறேன். வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். இப்போ வந்து பார்த்திங்கன்னா, நான் ஆல்ரெடி இதை பற்றி நான் சொல்லியிருப்பேன். G1000 கோல்ட் ஹார்ஸ் ஆன்லைன் ஹைப்பர் மார்க்கெட்டை பற்றி. ஸோ இதில் இன்னும் கொஞ்சம் நான் டீட்டெயில்டாக சொல்லலாம்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இதில் அந்த ஆப்போட லிங்க்குமே வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன். சரியா? ஸோ இது முழுக்க வந்து பார்த்திங்கன்னா, நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி கோயம்புத்தூர் கவுண்டம்பாளையம்ன்ற இடத்துல இருக்குது. ஸோ இதில் வந்து என்னென்ன நமக்கு பெனிஃபிட் இருக்குது, இப்போது நம்ம வேலை தேடிகிட்டு இருப்போம், இல்லைன்னா ஒரு பார்ட் டைமாக நம்ம அடிஷ்னல் இன்கம்காக நம்ம சர்ச் பண்ணிகிட்ருப்போம். அப்படி சர்ச் பண்ணும்போது நமக்கு நிறைய ஜாப் வந்து பார்த்திங்கன்னா கம்பல்சரி வந்து பேமெண்ட் கட்டணும். இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கும். இன்வெஸ்ட்மெண்ட் கொடுத்து நம்ம ரெஃபர் பண்ணி அதுக்கப்புறம் அவங்களோட ப்ராடக்டை நம்ம ப்ரமோட் பண்ணி கொடுத்தா மட்டும்தான் நமக்கு வந்து இன்கம் வரும். சரியா? பட் இதில் வந்து பார்த்திங்கன்னா முழுக்க இதில் நம்ம ஃப்ரீயாகவே ஜாயின் பண்ணி நம்ம ஏர்ன் பண்ண முடியும். அது இல்லாமல் இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆப்பை ப்ரமோட் பண்ணுறது மூலமாக நமக்கு இன்கம். இது வந்து டீம் இருக்கிறவங்களும், அதாவது நெட்வொர்க் லீடர்ஸ் இருப்பாங்க. ஸோ நெட்வொர்க் லீடர்ஸாக இருக்கட்டும், இல்லை புதுசாக இந்த ஆன்லைன் ஜாப் சர்ச் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்றவங்களா இருக்கட்டும், எல்லாருக்குமே வந்து இது ஏற்ற ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ இது நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஒரு 2020லேருந்து இந்த ஃபீல்டில் இருக்கேன். அதாவது நெட்வொர்க் ஃபீல்டில் இருக்கேன். அதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நமக்கும் அதே தான் சேம். எனக்கு ஒரு கை குழந்தை, 2 குழந்தைங்க. அதில் வந்து 2வது குழந்தை வந்து கை குழந்தை. அப்போது லாக்டவுன் வந்துருச்சு, கொரோனா லாக்டவுனு. ஸோ இன்கம் வந்து டோட்டலாக இல்லாமல் போயிடுச்சு. அதுக்கு முன்னாடி வரைக்கும் நல்லா தான் இருந்தது. அதுக்கப்புறம் கொரோனாவுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இன்கம்ன்றது ரொம்பவே குறைஞ்சிடுச்சு. ஸோ அதனால் எனக்கும் பாப்பா வந்து ஒரு 3 மாதம் குழந்த அது. ஸோ அதை வச்சுட்டு என்னால் வேலைக்கு போக முடியாது. அடிஷ்னலாக இன்கம் தேடி பார்க்கலாம் அப்படின்னும்போது ஆன்லைனில் சர்ச் பண்ணப்போ எனக்கு வந்து டைரக்ட் செல்லிங் வந்து எனக்கு கிடச்சிது. டைரக்ட் செல்லிங்னால் வந்து இப்போ உங்களுக்கு தெரியும், நிறைய கம்பெனி வந்துட்டுருக்காங்க. ஸோ இதில் வந்து வெஸ்டிஜ்ன்ற கம்பெனி நான் எடுத்து பண்ணேன். நல்ல கம்பெனி தான், ரெகுலராக இன்கம் வரக்கூடிய கம்பெனி தான். பட் என்னால் வந்து அதில் டீமை வந்து ப்ரமோட் பண்ண முடியல. என்ன காரணம் அப்படின்னா, நான் அந்த டைமில் வந்து இந்த ஃபீல்டுக்கு புதுசு, கான்டாக்டும் அந்த அளவுக்கு இருக்காது. ஸோ யாரெல்லாம் வருவாங்கன்னு நம்பி போய் சொன்னனோ அவங்க யாருமே என் கூட வரல. அதுக்கப்புறம் நிறைய ஆடெல்லாம் போட ஆரம்பித்தேன். ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டா அது மாதிரி ஆடெல்லாம் போட ஆரம்பித்து அதில் நிறைய கான்டாக்ட்ஸ் வந்தது. பட் எனக்கு வந்து இப்போ அந்த டைமில் கொரோனா டைமில் வந்து எல்லாருக்குமே வந்து இன்கம் பாதிக்கும். சரியா? அந்த டைமில் எல்லாருமே கம்பல்சரி பர்ச்சேஸ் பண்ணணும். அது கூட வந்து நம்ம பக்கத்தில் இருக்கிற கடையில் வாங்கி யூஸ் பண்ணிகிட்ருப்போம். ஸோ அவங்கள போயிட்டு ஓன் ப்ராடக்ட், அந்த கம்பெனியோட ஓன் ப்ராடக்டை வந்து வாங்கி யூஸ் பண்ணுங்கள், இதை ப்ரமோட் பண்ணுங்கன்னு சொல்லும்போது மேபி எனக்குமே கஷ்டமாக தான் இருந்துச்சு. ஏன்னா எனக்குமே மாதம் அதில் பர்ச்சேஸ் பண்ணணுன்றது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ப்ளஸ் என்னோடய டீம்லேயும் வரவங்க இப்போ என்ன மாதிரி தான் எல்லாருமே இருக்காங்க. ஸோ அவங்களையும் வந்து பண்ண சொல்லி ஃபோர்ஸ் பண்ணுறது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஸோ அதனால் அதை விட்டு வெளியில் வந்து நெக்ஸ்ட்டு ஒரு 2 கம்பெனி எடுத்தேன். பட் அதில் அந்த அளவுக்கு பெரிய க்ரோத் இல்லை. டீமும் என்னால் கொண்டு போக முடியல. அதனால் ஃபுல்லாக அதை விட்டு வெளியில் வந்துட்டேன். வெளியில் வந்து நம்ம ஆன்லைனில் ஏதாவது ஜாப் பண்ண முடியுமா ஆன்லைனில், ஆனால் நிறைய வீடியோலாம் பார்க்குறோம் இல்லையா யூடியூப்பில், ஆன்லைன்லேயே நம்ம நல்லா ஏர்ன் பண்ணலான்ற மாதிரி நிறைய வீடியோஸ் வரும். ஸோ அதெல்லாம் பார்த்து நான் ட்ரை பண்ணேன். பட் எதுவுமே அந்த அளவுக்கு பெரிய அளவில் எனக்கு எதுவும் கிடைக்கல. அதுக்கப்புறம் சின்ன இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ஒரு நிறைய ஜாபில் ஜாயின் பண்ணேன். அதில் ஆல்மோஸ்ட் நல்லாவே ஏர்ன் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து ஸ்டாண்டர்டாக ஒரு 4 to 5 கம்பெனிஸ் வந்து இப்போ எடுத்து பண்ணிகிட்ருக்கேன். உண்மையிலே சூப்பராக இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைனை பொறுத்த வரைக்கும் ரிஸ்க்கும் இருக்குது நமக்கு. அதாவது 100%ல் ஒரு 90% வந்து நமக்கு ரிஸ்க்கு தான், 10% தான் நமக்கு ப்ராஃபிட் வரும். இது வந்து நான் இந்த ஒரு 3 வருஷத்தில் நல்லாவே புரிஞ்சுக்கிட்டேன். அதாவது நிறைய பேர் வீடியோ போடுவாங்க, இந்த கம்பெனி பெஸ்ட்டு கம்பெனி, அப்படி இப்படி நீங்கள் சேருங்க பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. ஆனால் வந்து நம்ம அதில் போகிற டைம்னு பார்த்து அந்த கம்பெனி க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க. அந்த கம்பெனியோட டீட்டெயில்ஸ் எதுவுமே இருக்காது நம்மக்கிட்ட.
ஸோ தயவு செஞ்சு நீங்களுமே ஏதாவது ஒரு கம்பெனி பார்க்குறீங்க, ஒரு பார்ட் டைமாக ஜாயின் பண்ண போகிறீங்க, அதில் அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு அந்த கம்பெனியோட ஃபுல் பேக்ரவுண்ட் தெரிஞ்சுக்கிட்டே நீங்கள் ஜாயின் பண்ணுங்கள். அதே மாதிரி அவங்க லீகல் சர்டிஃபிகேட்ஸ்லாம் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. லீகலாக எல்லாமே வச்சுருக்காங்களான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ஜாயின் பண்ணி பண்ணுறது பெட்டர். ஓகேவா? அதே மாதிரி நம்மளோட லாங்குவேஜில் கம்யூனிகேஷன் இருக்கணும். அது நம்ம அப்ளைனாக இருக்கட்டும், ஆஃபீஸோட பேக்ரவுண்ட்லையாக இருக்கட்டும், அட்மின் சைடாக இருக்கட்டும், எல்லாமே வந்து நம்மளோட லாங்குவேஜில் கம்யூனிகேஷன் பண்ண முடியுதான்னு பார்த்து, கஸ்டமர் சப்போர்ட்லாம் இருக்கான்னு பார்த்து நீங்கள் ஜாயின் பண்ணுறது பெஸ்ட்டு. ஓகேவா? இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த G1000 கம்பெனி பேர் வந்து G1000 கோல்ட் ஹார்ஸ் ஆன்லைன் ஹைப்பர் மார்க்கெட். ஓகே, இது வந்து கோயம்புத்தூரில் கவுண்டம்பாளையம்ன்ற இடத்துல இருக்குது. ஸோ இதோட எம்டி வந்து பார்த்திங்கன்னா மிஸ்டர் மாணிக்கராஜ். ஸோ இது என்ன மோட்டிவில் இதை ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேர்லேயே இருக்கும் G1000 சொல்லிட்டு. அதாவது இந்த வருஷத்துக்குள்ளே 1000 தொழில் முனைவோர்களை உருவாக்கணும் அப்படின்றது தான் இந்த கான்செப்டோட நோக்கம். ஸோ இதில் வந்து என்ன மாதிரி இன்கம் கொடுக்குறாங்கன்னா, நம்மளுடைய அன்றாட செலவுகளை வருமானமாக்கலாம். இப்படின்னு சொன்னதுமே வந்து டைரக்ட் செல்லிங்னு நீங்கள் யோசிக்க வேணாம். இது வந்து டைரக்ட் செல்லிங் கிடையாது, எம்எல்எம் கிடையாது. ஓகேவா? இது முழுக்க முழுக்க வித்தியாசமாக இருக்கும். தொடர்ந்து இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், அப்போ உங்களுக்கு புரியும். ஸோ இது வந்து நம்மளுடைய செலவுகளை வருமானமாக்கக்கூடிய ஒரு தளம் தான். ஸோ நம்ம எங்கெல்லாம் செலவு பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோன்னா, நம்ம பக்கத்தில் இருக்கிற அண்ணாச்சி கடை, ஒரு மளிகை கடையில், காய்கறி கடையில், ஒரு துணி கடைக்கு போவோம், ஒரு பார்லர் போவோம். ஸோ அந்த மாதிரி அதே மாதிரி ஆன்லைன்லேயே நம்ம பர்ச்சேஸ் பண்ணுவோம். ஆன்லைன் ஆஃப்லைன் ரெண்டுத்துலேயுமே வந்து நம்ம செலவு பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இது எல்லாமே வந்து நம்ம இந்த செலவெல்லாம் வந்து நம்ம தவிர்க்க முடியுமா அப்படின்னு பார்த்தோன்னா கண்டிப்பாக முடியாது. ஏன்னா இது எல்லாமே நமக்கு காலையில் எழுந்திரிச்சதுலேருந்து நைட்டு தூங்குற வரைக்கும் நமக்கு தேவைப்படக்கூடிய பொருட்கள் அத்தனையுமே நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம். ஸோ அதை எல்லாத்தையுமே வந்து நம்ம எக்ஸ்பென்ஸை இன்கமாக மாற்றக்கூடிய ஒரு தளம் தான் இந்த G1000. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஃப்ரீயாகவே நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். இதில் மொத்தம் வந்து 6 டைப் ஆஃப் இன்கம் கொடுத்துருக்காங்க. அதாவது ஃப்ரீயாக நீங்கள் ஜாயின் பண்ணுறதுல 2 பிளான் இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு பிளான் வந்து ஃப்ரீயாக ஜாயின் பண்ணி அதில் நீங்கள் ஒரு 6 வகையான வருமானத்தை நீங்கள் பார்க்கலாம். அதில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, இப்போ நம்ம இந்த G1000 மொபைல் அப்ளிகேஷன் வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணிவிட்டு நம்ம ஃப்ரீயாக நம்மளோட ஃப்ரெண்ட்ஸை வந்து இன்ஸ்டால் பண்ண வைக்கிறது மூலமாக நமக்கு 10 ரூபாய் கிடைக்கும். இப்போ இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம அதுக்கு ஜிபே, ஃபோன்பே, பேடிஎம்மு இந்த மாதிரிலாம் ஃபஸ்ட்டு வரும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, நிறைய ஆஃபர்ஸ் கொடுத்துட்ருந்தாங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ரெஃபர் பண்ணால் இவ்வளோ அமௌண்ட் வரும், அவ்வளோ அமௌண்ட் வரும்னு சொல்லி நிறைய வந்து ஆஃபர் கொடுத்துட்ருந்தாங்க. பட் இப்போ வந்து அது கிடையாது. கேஷ்பேக்லாம் வரும், பட் இப்போ வந்து அதெல்லாம் கிடையாது. பட் நம்ம கம்பெனி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, லைஃப் டைம் வந்து நீங்கள் ஃப்ரீயாக ரெஃபர் பண்ணுறவங்களுக்கு ஒரு பர்சன்கிட்டேருந்து உங்களுக்கு 10 ரூபாய் கிடைக்கும். ஸோ நீங்கள் எவ்வளோ பேர் வேணுனாலும் ரெஃபர் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு வந்து இப்போ நம்ம இருக்கோம், நம்ம ஆப் வந்து நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ நம்ம நார்மலாக வந்து அமேசான், ஃப்ளிப்கார்ட்டு, மீஷோ, ஜியோ மார்ட் இந்த மாதிரி இதுலலாம் வந்து பார்த்தோன்னா நம்ம பர்ச்சேஸ் பண்ணும்போது என்ன கிடைக்கும், மிஞ்சி போனால் ஒரு கேஷ்பேக் எப்போவாது கிடைக்கும், ஒரு டிஸ்கவுண்ட் கூப்பன் கிடைக்கும், அவ்வளோதான். பட் நம்ம இந்த G1000 பர்ச்சேஸ் பண்ணுறது மூலமாக நமக்கு ஒரு பில்லுக்கும் ₹1 ₹1,00,000 வர வரைக்கும் வருமானம் இருக்குது. ஸோ இதுலேயுமே வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ அது கோயம்புத்தூரில் லோக்கலில் வந்து பார்த்திங்கன்னா ₹1000 பர்ச்சேஸ் பண்ணால் 1 lakh வரைக்கும் இன்கம் சொல்லியிருந்தாங்க. அதாவது மளிகை சாமான்லாம் வாங்குகிறோம் இல்லையா, ₹1000 ஒர்த்து நம்ம வாங்கினோன்னா 1 lakh வரைக்கும் இன்கம். அது எப்படி வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சீனியாரிட்டி வைஸ். இப்போ ஒரு கடை இருக்குது, ஒரு கடையில் வந்து ஒருத்தர் போய் பர்ச்சேஸ் பண்ணுறாங்க, அவங்களுக்கு பின்னாடி எவ்வளோ மெம்பர்ஸ் வருவாங்க. ஸோ அந்த மாதிரி வர்றவங்க எல்லாருமே வந்து இப்போ அவங்களுக்கு கீழே ப்ளேஸ்மெண்ட் ஆவாங்க. அந்த மாதிரி ஆட்டோ ஃபில்லிங்கில் நமக்கு 1 lakh வரைக்கும் இன்கம் வரும். இப்போ லாங்கில் இருக்கிறவங்களுக்குலாம், இப்போது கோயம்புத்தூரில் வந்து பக்கத்தில் இருக்கிற கடைங்கள்லாம் இணைச்சிருப்பாங்க. ஸோ அது மூலமாக நம்ம பர்ச்சேஸ் பண்ணுவோம். ஆனால் இப்போ லாங்கில் இருக்கிறவங்களுக்கு பண்ண முடியாது இல்லையா, அதுக்காக என்ன பண்ணியிருக்காங்கன்னா, வெறும் ₹24 பர்ச்சேஸ் பண்ணுறது மூலமாக நமக்கு 1 lakh வரைக்கும் இன்கம்னு சொல்லிட்டு அந்த பாயிண்ட் வச்சுருக்காங்க. நெக்ஸ்ட்டு
அதே மாதிரி நம்ம ரெஃபர் பண்ணோம் இல்லையா, இப்போ நம்ம எப்படி பர்ச்சேஸ் பண்ணுறது மூலமாக நமக்கு 1 lakh கிடைக்குமோ, அதே மாதிரி நம்ம ஃப்ரெண்ட்ஸோ ரிலேட்டிவ்ஸோ நம்ம மூலமாக ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அதில் பர்ச்சேஸ் பண்ணுறது மூலமாக இப்போ நம்ம ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட லிங்க் மூலமாக ஜாயின் பண்ணி அவங்க பர்ச்சேஸ் பண்ணுறது மூலமாக லைஃப் டைம் அவங்க எப்போல்லாம் பர்ச்சேஸ் பண்ணுறாங்களோ அப்போல்லாம் உங்களுக்கு 1% உங்களுக்கு போனஸ் வரும். நெக்ஸ்ட்டு டீம் ஷாப்பிங் இன்கம். டீம் ஷாப்பிங் இன்கம்னா இப்போ அதே தான். இப்போ உங்களோட டைரக்ட் ரெஃபரல் இருக்காங்க இல்லையா, இப்போ உங்களோட டைரக்ட் ரெஃபரல் இப்போ நீங்கள் டைரெக்டாக ரெஃபர் பண்ண ஒரு பர்சன் வந்து அவங்க அமௌண்ட்டை வித்ட்ரா பண்ணும்போது உங்களுக்கு 10% கிடைக்கும். நெக்ஸ்ட்டு அவங்களுக்கு கீழே இப்போ நீங்கள் டேரெக்டாக ரெஃபர் பண்ணியிருப்பீங்க, அவங்க வந்து உங்களுக்கு ஃபஸ்ட் லெவல், அவங்க இன்னொருத்தரை ரெஃபர் பண்ணியிருப்பாங்க, அது அவங்களுக்கு ஃபஸ்ட் லெவலு, உங்களுக்கு செகண்ட் லெவல். அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு 10% வரும், உங்களுக்கு 5% வரும். இது செகண்ட் லெவல். நெக்ஸ்ட்டு தேர்ட் லெவல், மூணாவது லெவலில் வர நபர்கிட்டேருந்தும் உங்களுக்கு 5% வரும். இது வந்து நம்ம ஃப்ரீயாக ரெஃபர் பண்ணுறது மூலமாக நமக்கு கிடைக்கக்கூடிய 6 வகையான வருமானம். ஸோ இது மட்டும் தானா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நம்ம வந்து இதில் தொழில் முனைவராகவும் ஆகலாம், அதாவது என்டர்ப்ரனராகவும் மாறிக்கலாம். ஸோ ஒரு தொழில் தொடங்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக முதலீடு இல்லாமல் நம்ம தொழில் தொடங்க முடியாது. ஒரு சின்னதாக கடை ஆரம்பிக்கணுன்னா கூட மினிமம் 50,000லேருந்து 5 லட்ச ரூபா வரைக்கும் நமக்கு தேவைப்படும். ஸோ பட் இந்த G1000ல் நம்ம ஒரு தொழில் தொடங்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு 150 இருந்தாலே போதும். 150 ரூபா நம்ம கட்டி ப்ரீமியம் பிளான் ஆக்டிவேட் பண்ணணும். ஸோ அந்த ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா அந்த 150 நம்ம கட்டுற அமௌண்ட்டுக்கு ஒர்த்தான டிஸ்கவுண்ட் கூப்பனும் கொடுத்துருவாங்க. ஸோ அந்த கூப்பன் யூஸ் பண்ணி நீங்கள் ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அப்போது இதில் வந்து நம்ம முழுக்க ஃப்ரீயாக தான் நம்ம ஜாயின் பண்ணுறோம். இது இல்லாமல் நம்மளோட டைரக்ட் ரெஃபரல் அவங்க வந்து 150 பே பண்ணும்போது நமக்கு 50 ரூபா நமக்கு கிடைக்கும். ஒரு ரெஃபரலுக்கு 50 ரூபா கிடைக்கும். இது இல்லாமல் நம்ம அமௌண்ட் பே பண்ணுறோம் இல்லையா, 150 நம்ம பே பண்ணுறோம் இல்லையா, அதில் ஒரு ஐடி க்ரியேட் ஆகும். அந்த ஐடிக்கு வந்து நமக்கு 7 லட்ச ரூபா வரைக்கும் வருமானம் இருக்குது. டோட்டலாக 10 லெவல். இப்போ அதே மாதிரி நம்ம டைரக்ட் ரெஃபரலுக்கும் வந்து 50 ரூபா நமக்கு கிடைக்கும். இப்போது அந்த 50 ரூபா நமக்கு வந்துடும். பேலன்ஸ் இருக்கிற 100 ரூபா வந்து பார்த்திங்கன்னா மேலே இருக்கிற 10 லெவலுக்கு 10 ரூபாவாக பிரிஞ்சு போகும். ஸோ இதுதான் வந்து இப்படி தான் நமக்கு 7 லட்ச ரூபா வரைக்கும் இன்கம் வருது. ஓகேவா? அது இல்லாமல் ரீபர்த் ரெஃபரல்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்மளோட வேலெட்டில் அமௌண்ட்டு வந்திருக்கும். இப்போ உதாரணத்துக்கு ஒரு 1000 ரூபாய் நம்ம வேலெட்டில் இருக்குது. மினிமம் வித்ட்ராவல் வந்து 250 ரூபாய் இருந்தாலே நம்ம மினிமம் வித்ட்ராவல் பண்ணிக்கலாம். 20% டிடக்ஷன் போக நமக்கு கிரெடிட் ஆகும். ஓகேவா? ஸோ இதில் வந்து நம்ம எப்போல்லாம் நம்ம வித்ட்ரா பண்ணுறோமோ நம்ம வித்ட்ரா பண்ணக்கூடிய ஒரு டைமும் நம்ம 150 பே பண்ணிவிட்டு ஒரு ஐடி க்ரியேட் பண்ண போகிறோம். அதுதான் வந்து ரீபர்த் ஐடி. ஸோ ரீபர்த் ஐடிக்கு வந்து பார்த்திங்கன்னா சேம் அந்த ஐடிக்குமே 7 லட்ச ரூபா வரைக்கும் வருமானம் இருக்குது. எப்போல்லாம் நம்ம வித்ட்ரா பண்ணுறோமோ அப்போல்லாம் வந்து நம்ம 150 பே பண்ணி நம்ம வித்ட்ராவல் எடுக்கிறோம். ஸோ சேம் அதே மாதிரி நம்மளோட டவுன்லைனும் பண்ணுவாங்க. நம்ம டவுன்லைனும் அதே மாதிரி பண்ணும்போது எப்போல்லாம் அவங்க 150 பே பண்ணுறாங்களோ அப்போல்லாம் உங்களுக்கு 50 ருபீஸ் கிடைக்கும். இது மட்டும் இல்லாமல் நம்ம அப்ளைன் இருப்பாங்க, நமக்கு மேலே அப்ளைன் இருப்பாங்க. ஸோ அவங்களுமே வந்து வித்ட்ரா எடுக்கும்போது 150 பே பண்ணும்போது அவங்களுக்கு ஒரு ஐடி க்ரியேட் ஆகும். அந்த ஐடி கீழே இருக்கிற லாஸ்ட்டில் யார் இருக்காங்களோ அவங்களுக்கு கீழே வந்து ப்ளேஸ்மெண்ட் ஆகும். ஸோ அதே மாதிரி கீழே இருக்கிறவங்க பேமெண்ட் பண்ணும்போது மேலே போவாங்க. அதே கான்செப்ட்டு. அது மேலே இருக்கிறவங்க கீழே வருவாங்க, கீழே இருக்கிறவங்க மேலே வருவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு ரொட்டேஷ்னலாக வரும்போது பிஸ்னஸ் வந்து எந்த விதத்துலேயும் தடைப்படாது. ஸோ அந்த ஐடி ஒரு ஐடியுமே வந்து அந்த 10 லெவல் முடிஞ்சு 7 lakhs ரீச் ஆகிடுச்சுன்னா அந்த ஐடி எக்ஸ்பைரி ஆகிடும். அடுத்தடுத்து வேறு ஐடி வந்து ரீபர்த் நடந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இதில் நமக்கு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா, இப்போ நம்ம வெறும் பிஸ்னஸ்ஸு ரெஃபரலு இதெல்லாம் தாண்டி நமக்கு ராயல்ட்டி பேமெண்ட்டும் கொடுக்குறாங்க. ராயல்ட்டின்றது அப்படின்னா என்னென்னா, நமக்கு பின்னாடி நமக்கு வரக்கூடிய சந்ததியினருக்கும் சேர்ந்து வர்றது தான் ராயல்ட்டி. அதாவது இந்த G1000 எவ்வளோ காலம் இருக்கோ அவ்வளோ காலத்துக்கும் நமக்கு மட்டும் இல்லாமல் நம்ம சந்ததிக்கும், நமக்கு பின்னாடி நம்ம சந்ததிக்கும் போகும் நம்மளோட வருமானம். இப்போ அது எப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறாங்க, டிஜிட்டல் பார்ட்னர். அதாவது கம்பெனியோட டோட்டல் டர்ன் ஓவர்லேருந்து 50% என்ன பண்ணுவாங்க, கம்பெனி எடுத்துப்பாங்க. பேலன்ஸ் இருக்கிற 50% வந்து இந்த மூணு
பொசிஷன் இருக்குது. அந்த 3 பொசிஷன் யாரெல்லாம் அச்சீவ் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு பிரித்து கொடுப்பாங்க. அதில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா டிஜிட்டல் பார்ட்னருன்றது நம்மளை டைரெக்டாக ஒரு 10 பேர் கொடுத்து அந்த 10 பேரும் 150 கட்டி ப்ரீமியம் ஆக்டிவேட் பண்ணிட்டாங்க அப்படின்னா நம்ம டிஜிட்டல் பார்ட்னராக ஆகிடுறோம். ஸோ அந்த 50% ஆஃப் டர்ன் ஓவர் இருக்கு இல்லையா, அதுலேருந்து நமக்கு 30%, அதாவது யாரெல்லாம் அந்த பொசிஷனில் இருக்காங்களோ அவங்களுக்கு 30% வந்து பிரித்து கொடுப்பாங்க. அதாவது ஒரு 2 லட்ச ரூபா சேல்ஸ் நடக்குது அப்படின்னா, 2 லட்ச ரூபா டர்ன் ஓவர் நடக்குது அப்படின்னா அந்த 2 லட்சத்தில் 1 லட்ச ரூபா வந்து கம்பெனிக்கு போயிடும். மீதி 1 லட்சத்தில் 30% எடுத்து இருக்கிற எல்லாருக்கும் பிரித்து கொடுப்பாங்க. அதே மாதிரி டிஜிட்டல் டைரக்டர் ஆகணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இப்போ நம்ம எப்படி ஒரு 150 ப்ரீமியம் கொடுத்து டைரக்ட் கொடுத்தோமோ அதே மாதிரி நம்ம கீழே இருக்கிற 10 பேரையும் டிஜிட்டல் பார்ட்னராக மாற்றணும் அப்படின்னா நம்ம வந்து டிஜிட்டல் டைரக்டர், அதுக்கு ஒரு 45%, ஏற்கனவே ஒரு டிஜிட்டல் பார்ட்னருக்கு ஒரு 30%, டோட்டலாக நமக்கு 75% நமக்கு கிடைக்கும். அடுத்தது டிஜிட்டல் சிஇஓ. இப்போ எப்படி நம்ம டிஜிட்டல் டைரக்டர் ஆனோம் இல்லையா, ஸோ நம்மளை மாதிரியே 20 பேரை டிஜிட்டல் டைரக்டராக கொண்டு வந்தோம் அப்படின்னா நம்ம டிஜிட்டல் சிஇஓன்ற போஸ்டிங்க்கு போயிடுவோம். அதுக்கு ஒரு 25% கிடைக்கும். டோட்டலாக நமக்கு 100%, அதாவது அந்த 50% கம்பெனி ப்ராஃபிட் ஷேரில் ஃபுல்லாகவே நமக்கு கிடைக்கும். ஸோ இதுதான் வந்து ராயல்ட்டி. அவ்வளோதான், இந்த பிளானோட டீட்டெயில்ஸ் இவ்வளோ தான். பட் இது வந்து பார்த்திங்கன்னா சில பேருக்கு புரிஞ்சிருக்கும், சில பேருக்கு புரிஞ்சிருக்காது. இப்போது இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, நம்ம வந்து வெறும் ஒர்க் மட்டும் பண்ணாமல் இப்போ ஏதாவது ஒரு கடை வச்சுருப்போம், பிஸ்னஸ் ஏதாவது பண்ணிகிட்ருப்போம், லாஸ் ஆகிற ஸ்டேஜில் இருக்கலாம், இல்லைன்னா இதை க்ளோஸ் பண்ணிடலாமான்ற எண்ணம் இருக்கலாம், இல்லை கஸ்டமர்ஸ் கம்மியாக இருப்பாங்க அதிகமாக கிடைக்கணுன்ற எண்ணம் இருக்கலாம். ஸோ இவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து இப்போ வீட்டில் பிஸ்னஸ் பண்ணுறவங்களா இருக்கட்டும், கடை வச்சுருக்கிறவங்களா இருக்கட்டும், இவங்க எல்லாருமே வந்து நம்ம இந்த G1000 லிங்க் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா கடையில் இருக்கிறவங்களுக்கு, கடைக்காரவங்களுக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது நீங்கள் வந்து ஒரு 150 ப்ரீமியம் ஆக்டிவேட் பண்ணி உள்ளே வரீங்க, உள்ளே வந்து உங்கள் கடையை லிங்க் பண்ணுறீங்க. லிங்க் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு பில்லிங் சாஃப்ட்வேர் வந்து கம்பெனி சைட்லேருந்து கொடுப்பாங்க. நீங்கள் வெளியில் விசாரித்து பார்த்தீங்கன்னா தெரியும், பில்லிங் சாஃப்ட்வேர் பொறுத்த வரைக்கும் ஒரு 20,000 அபோவ் தான் இருக்கும். பட் நம்ம கம்பெனியில் வெறும் 1000 ரூபாய்க்கு உங்களுக்கு கொடுக்குறாங்க பில்லிங் சாஃப்ட்வேரு. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய கஸ்டமர்ஸை வந்து G1000 இணைக்கிறது மூலமாக இப்போ G1000 மெம்பர்ஸ் எல்லாருமே வந்து இப்போ அந்தந்த ஏரியா வைஸ் வந்து G1000 எவ்வளோ பேர் இணைஞ்சிருக்காங்களோ அவங்கெல்லாம் உங்கள் கடைக்கு வந்து வாங்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஸோ கஸ்டமர்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆவாங்க. ப்ளஸ் உங்களோட கஸ்டமர்ஸையும் இதில் இணைக்கிறது மூலமாக இப்போ உங்கள் கடையில் மட்டும் வாங்க மாட்டாங்க. உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு மளிகை கடை வச்சுருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ மளிகை கடைக்கெலாம் வெறும் மளிகை சாமான் மட்டும்தான் வாங்குவாங்களான்னா கிடையாது. திடீர்னு கிளாத் பர்ச்சேஸ் பண்ணுவாங்க, பாத்திரம் வாங்க போவாங்க, ஒரு சலூனுக்கு போவாங்க. ஸோ இந்த மாதிரி கடைகளில் வந்து இணைச்சிருக்கோம் அப்படின்னும்போது உங்கள் கஸ்டமர் G1000 இணைஞ்சு அவங்க அதே மாதிரி அடுத்த வேறு G1000 ஷாப்பில் போய் பர்ச்சேஸ் பண்ணும்போதெல்லாம் உங்களுக்கு வந்து அவங்க பர்ச்சேஸ் பண்ணுறதுலேருந்து உங்களுக்கு 1% வரும். ஓகேவா? அது இல்லாமல் அவங்க அமௌண்ட்டை பேங்க்குக்கு வித்ட்ரா எடுக்கும்போது 10% வரும். ஸோ ஒரு கடையாக லிங்க் பண்ணி விட்டிங்கன்னா கடையிலையுமே நடக்கிற சேல்ஸ்லேருந்து உங்களுக்கு 1% வரும். ஸோ இவ்வளோ பெனிஃபிட் இருக்குது. ஸோ கஸ்டமர் வைஸும் உங்களுக்கு பெனிஃபிட் இருக்குது, பிஸ்னஸ் ஓரியன்டாகவும் உங்களுக்கு பெனிஃபிட் இருக்குது. இப்போ வீட்லேயும் பிஸ்னஸ் பண்ணுறவங்களும் அவங்களோட ப்ராடக்டை வந்து ப்ரமோட் பண்ணுறதுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்கும். ஏன்னா மற்ற எதுவும் ஆன்லைன் ஸ்டோர்லாம் போனீங்க அப்படின்னா வந்து கம்பல்சரி எக்ஸ்பென்சிவ் அதிகமாக இருக்கும். பட் இதில் ரொம்ப செலவில்லாமல் வெறும் ஒரு 1000 ரூபாயில் உங்களோட ப்ராடக்டை ப்ரமோட் பண்ணி நல்ல பெரிய லெவலில் கொண்டு போகலாம், பயங்கரமாக க்ரோத் ஆகலாம். ஸோ இன்னொரு 2 மந்த்ஸில் வந்து G1000ன்றது ரொம்ப ஃபெமிலியராக ஆக போகுது, ரொம்ப ஃபேமஸ் ஆக போகுது. ஸோ யாரெல்லாம் வந்து ஜாயின் பண்ண விருப்பமோ நான் வந்து அந்த ஆப்போட லிங்க்கு ப்ளஸ் என்னோடய ரெஃபரல் கோடு கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷனில். நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு எனக்கு வந்து நீங்கள் ஒரு மெசேஜ் பண்ணுங்கள் வாட்ஸ்அப்பில். நான் உங்களை தொடர்ந்து அதுக்கப்புறம் நான் பேசிக்கிறேன். இந்த வீடியோவில் இவ்வளோ தான் முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஆப்பில் எப்படி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணுன்ற விதம் வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேவா? தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.